விட்டான். கர்ணன் உயிரானது போகவில்லை. ஏனென்றால் ஆதிநாள் முதல் இதுநாள் வரையும் அவன் செய்த தான தர்மம் புண்ணியமானது அவன் உயிரை காக்கிறது. இதோ பிராமணனாக சென்று அவன் செய்த புண்ணியத்தை பெற்று வர வேண்டும். ஜெய பிராமணர் என்னை யார் என்று கேட்க பிராமணப்பா வருகிறேன். ஐயா பேட்ட மறைவோம் இந்த காசி மாநகரை விட்டு இங்கு வரக்கூடிய காரணம் இல்லை. எனக்கோ ஒரே மகன், ஒப்பற்ற மகன் ஐயா. அவனுக்கு பூணூல் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னிடத்தில் பொன்பொருள்கள் இல்லை. என் நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்து கூறினார்கள், அங்கு நாடு சென்று கர்ண மகாராஜாவை கண்டிரானால் எப்பொருள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர் கர்ணன். அன்னவரிடம் சென்று பொன்பொருளை பெற்றுக் கொண்டு வந்து உங்கள் மகனுக்கு பூணூல் திருமணம் செய்யுங்கள் என்று உரைத்தார்கள் ஐயா. அங்கிருந்து அங்கு நாடு வந்தேன். அங்கு நாட்டில் கேட்டதற்கு அஸ்தினாபுரம் சென்றிருக்கிறார் என்று உரைத்தார். அஸ்தினாபுரம் வந்து கேட்டேன், குருச்சேத்திரம் சென்றிருக்கிறார் என்றார் கர்ண மகாராஜா. குருச்சேத்திரத்தில் வந்து கேட்டேன், இந்த ரணகலம் சென்றிருக்கிறார் என்றார் கர்ண மகாராஜா. இந்த ரணகலத்தில் நான் அந்த கர்ணனை தேடி வருகிறேன் அப்பா. யாரை பார்க்க வேண்டும் என்று ஓடி ஓடி வந்தீர்களோ அதே கர்ணன். தேவுடா 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 மகனே உட்காராத, பின்னாடி போகாரு. எனக்கு முன்பதாகவே போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இருக்கும் பொழுது உன்னை என்ன கேட்பது? நீயோ இந்த நிலையில் இருக்கிறாய், உன்னிடத்தில் நான் என்னப்பா கேட்க போகிறேன்? பிராமண பெரியாரே, கர்ணா, தானம் படாமல் இருந்திருந்தான் நீங்கள் என்ன கேட்டாலும் ஓடோடி எடுத்து வந்து தங்களுக்கு தருவேன். எதிரியின் பானம் அடிபட்டதனால் என்ன
என்னால் எழுந்து செல்ல முடியாது. இந்த தேர்தட்டில் என் கரங்கள் எட்டிய பொருளையும் இப்பொழுதும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஐயா பிராமண பெரியாரே, இல்லாததை கேட்டு கர்ணனை கொல்லாதவனாய் ஆக்கி விடாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் ஐயா? கர்ணா, ஆதிநாள் முதல் இது நாள் வரையந்தும் இனி செய்ய போகும் தான தர்மங்கள் புண்ணியத்தை எனக்கு சத்தம் செய்து கொடுக்க வேண்டும் ஐயா. பிராமண பெரியாரே, பிராமண பெரியாரே, தானத்தை தத்தம் செய்து கொடு கர்ணா என்று கேட்டீர்களே. 3 பொருள் இருந்தால்தான் அதை நான் தத்தம் செய்து தர முடியும். என்ன பொருள் பாரு? அப்படிப்பட்ட எள்ளும் ஜலமும் தர்ப்பையும் அந்த 3 பொருள்களும் இந்த ரணகலத்தில் கிடையாது. அதை நான் எப்படி தத்தம் செய்து தர முடியும் ஐயா? இல்லாததை கேட்டிருக்கிறீர்களே. ஆனால் வறுமையிலே ஒரு திதியில் கலந்து கொண்டேன். அதில் சிறிதளவு எள்ளும் தர்ப்பையும் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஜலமானது என்னிடத்தில் இல்லை. அதற்கு ஒரு உபயோகம் உண்டு ஐயா. உன் உடம்பிலே தைத்திருக்க பானங்களில் ஏதாவது ஒன்று அசைக்கினால் உதிரமானது கொப்பளித்து வரும். அந்த உதிரத்தை வைத்து நான் ஜலமாக பாவித்துக் கொள்கிறேன். அதுதானே? ஆமா பிராமண பெரியாரே, இந்த கடைசி நிலையில் என் தான தர்மம் உன்னுடைய மகனுடைய திருமணத்தை நடத்து தரும் என்றால் கவலைப்படாமல் ஐயா அருகாமையில் வாருங்கள். அம்பை அசைக்கிறேன், உதிரத்தை ஜலமாக தொடுக்கிறேன், எல்லையும் தர்ப்பையும் வையுங்கள். சபையோர்களே, கர்ணனானவன் செய்த தான தர்ம புண்ணியத்தை உலக ரட்சகனான கோபால கண்ணனே அந்த புண்ணியத்தை வாங்கிய பிறகுதான் கர்ணன் உயிரானது போகுகிறது. இதனால் வரையந்தும் அவன் செய்த புண்ணியம் அவன் உயிரை காக்கிறது. அதனால் உங்களால் முடிந்த காணிக்கையை கர்ணன் கடத்திலே கொடுத்து அவன் செய்த புண்ணியத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சென்று வருகின்றீர்களா? வரலாம் தான் நினைக்கிறேன், போகலாம் தான் கர்ணா. சென்று வரட்டுமா? ஆகட்டும். கர்ணனோ எப்பொருள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளமும் குணமும் படுத்தவன். இந்த 18, 18 நாள் யுத்தத்திலும் யாருக்கும் காண்பிக்காத கருட தரிசனத்தை காண்பிக்க வேண்டும். கருட வாகனர் என்ன ஐயா, உன்னுடைய குரல் கேட்கிறது. யார் என்று என்னை கேட்கின்றீர்கள்? உங்களை பார்க்கலாம் என்று பார்க்க ஆசை இருக்கிறது. பார்வை கண்ணெல்லாம் பஞ்சடைந்து விட்டது. எங்கே நிற்கின்றீர்கள் ஐயா? நீங்கள் யாரை? ஆசை இருக்கிறது, கர்ணனுக்கு பார்வை கிடையாது. உன் முனக்கண்ணை துடைத்து நாணக்கண் அளிக்கிறேன் என நன்றாக பாரம்மா. இதுவரை யாருக்கும் காட்டாது கருட வாகன தரிசனத்தோடு நீங்கள் வந்து விட்டீர்கள். நீங்கள் வந்ததோ பெரியதல்ல, இதுவோ புண்ணியமான தனுர் மாதம். இந்த தனுர் மாதத்தில் என் ஆவி என்னை விட்டு பிரிய போகிறது. எனக்கு நிறை திசை இன்பம், நல்ல சொர்க்க பதம் கொடுங்கள் ஆண்டவா. இப்பிறவிலே உனக்கு சொர்க்க பதம் கிட்டாதப்பா. ஏன் கிட்டாது? தானமா 32 தானம், அதில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை நீ செய்யவில்லை அப்பா, அதனால் உனக்கு மோட்ச பதம் தான் கிட்டும். சொர்க்கம் வேண்டும் என்றால், சொர்க்க வேண்டும் என்றால் நீயோ ஒரு பிறவி எடுக்க வேண்டும். எந்த இடத்திலே? திருச்செங்காட்டு குடியிலே நீ ஒரு சிறு தொண்டனாகவும், உனது மனைவி பொன்மாலை வெண்காட்டு நங்கையாகவும், உனது மகன் விஸ்வகேதி சிறாளனாகவும் பிறந்து அங்கே இருக்கும் மது சுவர் மீது அன்ன கொடியை நாட்டி வரும் ஏழை எளியோர் அரதேசி பரதேசி ஜோஜன் ஜொங்கட்டன் அனைவருக்கும் அன்னதானம் அளித்தார். என்னுடைய மைத்துனர் சிவனால் உனக்கு சிவபதமே கிட்டும் அப்பா. ஆண்டவா, கர்ணா, வந்த அத்தனை பேர்களும் பொருளை கேட்டார்களே தவிர அன்னதானம் போடு கர்ணா என்று யாரும் கேட்டது கிடையாது. அதனால் இந்த கர்ணன் நானும் செய்தது கிடையாது. ஆண்டவா, அடுத்த பிறவியிலே நான் அப்படி பிறந்தாலும், என் கோட்டையிலே கொடி கட்டி விட்டாலும், யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி தரக்கூடிய மனமும் தனமும் குணமும் ஆண்டவா, 32 தானத்தையும் உனது அருள் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே அருள் பலிக்கிறேன் கர்ணா. அப்பா சென்று வரட்டுமா? பாருங்கள் ஐயா, போகலாம் கர்ணா. போகலாம் தான் நினைக்கிறேன். என்ன? ஆனா என் மனதிலே ஒரு சிறிய சந்தேகம் உண்டு ஐயா. சந்தேகமா? ஆமா ஐயா. என்ன சந்தேகம் ஆண்டவா? உலகிலே உனக்கு யாரப்பா சத்துருக்கள்? கண்ணா, கேட்க கூடாத கேள்வியை கேட்டீர்களே ஆண்டவா. இதை மறுபடியும் உன்னை நான் திரும்பி கேட்டால் உன் மனம் ஏதாவது கஷ்டப்படுமா? ஜெகநாத குருபலமே, இந்த கர்ணன் வாழக்கூடாது என்று என்னை அணுவணுவாக 6 பேர்கள் சத்ருவாக நின்று கொன்றப்படுவாவிகள். என்னை 6 பேர்கள் ஆண்டவா எதிரியாக நின்றவர். 6 பேர்களா? ஆம் கண்ணா. ஏண்டா மாதவா, ஒரு ஆளு சத்ரு பண்ணாவே ஒருத்தன் வாழ முடியாது. அண்ணனுக்கு 6 பேர் சத்ருவாமே. யார் யாருப்பா உனக்கு சத்ரு? எனக்கு முதலாக எதிரியாக நின்ற படுபாவி யார் தெரியுமா? யார் அந்த படுபாவி சொல்லு. ஐயோ, அந்த சண்டாளன் யார் தெரியுமா? யார் அந்த சண்டாளன் சொல்லு பார்க்கலாம். அந்த மோசக்காரன் யார் தெரியுமா? யார் அந்த மோசக்காரன்? அந்த சதிகாரன் யார் தெரியுமா? யார் சொல்லு அந்த சதிகாரன்? அட சண்டாள பாவி, நீதானடா எனக்கு முதல் எதிரி. எப்படி? நான் எப்படி முதல் எதிரி? நீதான்டா.
கர்ணன் வாழக்கூடாது என்று அணுவணுவாக என்னை சித்திரவதை செய்த படுபாவி டே குண்டுனி கோபாலா, டே கோபால, நீதான் எனக்கு முதல் கவதாரி நோர்ல கேட்டா நோர் போய் தேர்ல ஏறின கதையாகுது. சரி, இரண்டாவது சத்ரு பிரியமா என்னை பெற்றால் கோவிந்தா, எனக்கு இரண்டாவது யார் என்றால் பெற்றவளே எனக்கு எதிரியாகிவிட்டார். என்னை பெற்றால் கொண்டு போய் ஆற்றிலே போட்டார். அதன் பிறகு எப்படியோ நான் அர்ச்சனாபுரத்திற்கு பொக்கிஷமாக கிடைத்த பிறகு ஆண்டவா, பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதமாடினார்கள். வனம் 12 ஓராண்டு கழித்து வந்தால் நாடு என்று உரைத்தார்கள். அதே வண்ணம் அவர்கள் கானகம் சென்றார்கள். 13ஐயும் கழித்து முடித்தார்கள். தனக்கு சேர வேண்டிய நாட்டை வாங்கி வர வேண்டும் என்று உன்னை தூதுவனாக வைத்தார்கள். தூதுவனாக சென்ற பொழுது கோவிந்தா, யாரிடத்தில் தூது சென்றாய் தெரியுமா? பாண்டவர்கள் உன்னை துரியோதனிடத்திலே தூது செல்ல வரும்படியாக நீ துரியனை விடுத்து யாரிடம் தூது சென்றாய்? குந்தியிடம் தூது சென்றாய். குந்தியிடம் தூது சென்று, அத்தை, உனக்கு 5 பிள்ளை வேண்டுமா, 1 பிள்ளை வேண்டுமா என்று கேட்டார். எனக்கு இருப்பது 5 பிள்ளை தானே, 1 பிள்ளை யார் கண்ணா என்று கேட்டார். ஒருவன் இந்த நாட்டை ஆள வேண்டுமா அல்லது இவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டுமா என்றதோ, கண்ணா, என் தாய் கேட்டது ஐவர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். கண்ணா, அந்த ஒருவன் யாரப்பா என்று கேட்டது. அத்த, இளம் பருவத்தில் சூரியனை சேர்ந்து ஒரு திருட்டு பிள்ளையை பெற்று ஆற்றிலே போட்டாயே, அவன்தான் கர்ணன் என்றதோ. என் தாயானவள் ஐயோ கடகட கடகட என்னை பார்க்க ஓடி வந்தது என்றாய். அப்படி ஓடி வரும் பொழுது, அத்தை, நீ எத்தனை முறை அழைத்தாலும் கர்ணன் வர மறுப்பானத்த. நீ சென்று அழைத்துப்பார், வந்தால் அழைத்து வா, இல்லை என்றால் 2 வரத்தை கேட்டு வா என்றார். என்ன வரம் கண்ணா என்று என் தாய் கேட்டது. என்று என் தாய் கேட்க, கர்ணனை அழைத்துப்பார் என்று உரைக்க, 2 வரம் கேளத்த. கர்ணன் வைத்திருக்கும் நாகக்கணை ஒரு கணைக்கு மேல் மறுகணை அர்ஜுனன் மீது விடக்கூடாது. 2வது, 4 பேர்களை தம்பியாக பார்க்க வேண்டும், அர்ஜுனனை மட்டும் எதிரியாக பார்க்க வேண்டும் என்று 2 வரத்தை கேளத்த என்றதும் என் தாயானவள் அப்படியே கேட்டு வருகிறேன் என்று அங்கநாட்டு வீதியிலே காலை நேரத்தில் மகனே 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 என்று ஓடி வந்து அழுதது என் தாய். அம்மா, எத்தனையோ தாய்மார்கள் ஓடி வந்தார்கள் அம்மா. அவர்கள் கேட்டபடி பொன்பொருளை வாரி வாரி கொடுத்தேன் அம்மா. உனக்கு என்னம்மா வேண்டும் என்று. உன்னை பெற்ற தாய் நான் தானடா என்று அழுதது என் தாய். அம்மா, எத்தனையோ தாய்மார்கள் வந்தார்கள், அம்மா என்று உரைத்தார்கள். எனது பெட்டில் இருந்த சேலை எடுத்து கொடுத்தேன் அம்மா. கட்டிய தாய்மார்கள் அத்தனை பேர்களும் உயிரோடு கிடையாதம்மா, உயிரோடு கிடையாதம்மா. அம்மா, எரிந்து போன தாய்மார்கள் எத்தனையோ பேர்கள் தாயே. அம்மா, உனக்கு சேலை வேண்டுமா, உயிர் வேண்டுமா என்று கேட்டு அந்த பெட்டியில் வைத்தவள் நான் தானடா சேலை கர்ணா என்று அழுதது. தாயை பார்க்க வேண்டும் என்ற அற்ப ஆசையில் அந்த சேலையை எடுத்து வந்தேன், என் தாயிடம் கொடுத்தேன். கட்டும் பொழுதே உரைத்தேன், அம்மா உயிர் போய்விட போகிறதம்மா என்றதும் என் தாய் அங்க லட்சணத்தில் அழகாக அந்த சேலை கட்டியது. அண்டவா, எல்லோரையும் நெறித்த அந்த சேலை அழகாக அங்க லட்சணத்தில் அமைந்திருக்க
சேலை கட்டியவுடனே இளம் பருவம் வந்திருக்க, என் உடம்பெல்லாம் அமிர்தம் கொட்டிருக்க, அம்மா இந்த பாலை சாப்பிடாத கர்ணனம்மா, இந்த பாலை இன்று சாப்பிட வேண்டும் என்று அம்மாவிடம் அழுதி, மகனே கர்ணா, ஒரு பொற்கண்ணத்தில் இந்த பாலை தருகிறேன், மனமாற சாப்பிடு என்று என் தாய் உரைத்ததும் இந்த பாலை சாப்பிடுவதற்காக சென்று பூஜையை முடித்து வேகமாக ஓடி வந்து என் பாலை சாப்பிடுவதற்காக, அட படுபாவி சண்டாளா, குண்டுணி கோபாலா, இந்த பாலை இவன் சாப்பிட்டால் அந்தபாசம் வந்துவிடும், கடைசி வரை இந்த பாலை சாப்பிடவிடக் கூடாது என்று கருமுனையாக உருவெடுத்து ஓடி வந்து அந்த பொற்கிண்ணத்தை தட்டி கீழே அபதத்தை சாப்பிட முடியாத பாவியாகிவிட்டு மறுமுறை கேட்கலாம் என்று பார்த்தால் என் தாயார் வயதான என் தாய் நிற்கிறார்கள். இந்த நிலையிலே நான் என்ன செய்ய முடியும் அம்மா, உனக்கு என்னம்மா வேண்டும் என்று கேட்டேன். நான் தான் மகன் என்று தெரிந்து என் தாய் என்றும் அறிந்து அந்த 2 வரத்தை கேட்காமல் போயிருக்கலாம். கர்ணா, எனக்கு 2 வரம் வேண்டுமடா என்று கேட்டது. என்னம்மா என்று கேட்டேன். ஒரு கணைக்கு மேல் மறுகணை விடாதே கர்ணா, அர்ஜுனனை மட்டும் எதிரியாக பார்க்க வேண்டும், மற்றவர்களை தம்பியாக பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். அம்மா, நீங்கள் கேட்டபடி அதை போல செய்கிறேன். எனக்கு நீங்கள் 2 வரம் சத்தியம் செய்து தர வேண்டும். கர்ணன் தான் என் பிள்ளை என்று அம்மா யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள். அப்படி சொல்லிவிட்டால் என் தம்பிமார்கள் கானகம் போய் விடுவார்கள். என் உயிர் போன பிறகுதான் கர்ணன் என் பிள்ளை என்று சொல்ல வேண்டும். அம்மா, 2வது வரம் என்ன தெரியுமா? நான் ரணகலத்திலே இறந்து விட்டால் அம்மா, எனக்காக தாய் இருந்து, தம்பி இருந்து, மகன் இருந்து யாரம்மா ஓடி வருவார்கள்? நான் இறந்ததும் அம்மா நீங்கள் ஓடி வந்து என்னை எடுத்து மடி மீது வைத்து மகனே 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 என்று அழ வேண்டும். அப்படி அழுந்தால் கிண்டி போட உலக மக்கள் பார்க்க வேண்டும். மூடி மறைத்தாலே படுபாவி என்று மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அம்மா, நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று அண்டவா கோவிந்தா ஆயிரத்து முச்சா பரந்தாமா, அப்படி மட்டும் என் தாய் இந்த 2 வரத்தை கேட்காமல் இருந்திருந்தால் ஆண்டவா, 2வது கணை விட்டு அந்த அர்ஜுனனை அழித்திருப்பேன். என்னை பெற்றவளே எனக்கு எதிரியான பிறகு செய்ய முடியும். கோவிந்தா, அதனால் எனக்கு 2வது எதிரி என் தாயே ஆண்டவா எதிரியாகிவிட்டார். 3வது சத்ரு யாரப்பா உனக்கு? எந்த நீ கோவிந்தா, எனக்கு 3வது எதிரி யார் என்றால் சிறந்த ஆசானிடத்திலே பாடம் கற்றவன். பரசுராமனிடத்திலே பாடம் கற்ற பொழுது அவர் என்ன கேட்டார்? எனக்கு தூக்கம் வருகிறது என்று கேட்டார். என் துடையை தலையணையாக கொடுத்து பரசுராமர் அதில் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த பாடமெல்லாம் இந்த கர்ணனிடத்தில் இருந்தால் இவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று படுபாவி சரிகார குண்டினி கோபாலா கருவண்டாக பறந்து வந்து துடையை மேலிருந்து கீழ் வரை துளைத்துக் கொண்டே வந்தார். அப்படி வரும் பொழுதும் ஆசானை எழுப்பி விடவில்லை. தூங்கும் பொழுது யாரா இருந்தாலும் எழுப்பக்கூடாது. அப்படி எழுப்பிவிட்டால் அது நித்திரை பங்கமாகிவிடும். அதில் ஆசான் தூங்குகிறார் என்று எழுப்பாமல் இருந்தேன். அந்த உதிரமானது பரசுராமர் முதுகிலே படவும் அவர் கண்ணை விடித்து விடவும் என்னை யார் என்று கேட்டிடவும் நான் உண்மையை உளறிடவும்
எனக்கு சாபம் என்ன கொடுத்தார் தெரியுமா? என்ன கொடுத்தார்? என்னிடம் கற்ற அத்தனை வித்தையும் சத்திரியனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து சத்தியத்தை எடுத்த சண்டாள கர்ணா இது சாபம் என்று எனக்கு சாபத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த சாபம் இன்று எத்தனை பானம் விட்டாலும் ஆண்டவா அது பாதியிலே பாழாய் போகிறது. அதனால் எனக்கு மூன்றாவது சத்ரு பரசுராமர் என்ன செய்ய நான்காவது சத்ரு யாரப்பா? கோவிந்தா எனக்கு நான்காவது சத்ரு யார் என்று தெரியும்? யாரப்பா? கோவிந்தா அங்க நாட்டை காலையிலும் மாலையிலும் தேர்பவன் எப்படி இருக்கிறார்கள் நாட்டு மக்கள் என்று பார்ப்பதற்காக நான் தேர்பவனி வருகிறேன். அப்படி தேர்பவனி வரும் பொழுது இளம் பருவத்திலே கர்ணன் இவ்வளவு வேகம் ஓட்டுகிறானே விளையும் பயிரை கெல்ல வேண்டும் என்று வேகமாக ஓடி வரக்கூடிய ரதத்தின் அருகாமையில் ஒரு கன்றானது பறந்து வந்து திடீரென்று ஏறப்பட்டது. கன்று ஆண்டவா இறங்கி பார்த்தால் துடி துடித்து இறந்து போய்விட்டது. ஐயோ கன்றை அடித்தேனே என்று நான் அழுதேன். அந்த நிலையில் காமதேனு பசுவானது ஓடி வந்தது. என் கன்றை அடித்த கண்ணனே, எந்த தேரில் என் கன்று இறந்ததோ துடித்து போனதோ அதை போல நீயும் துடி துடித்து சாக வேண்டுமடா என்று எனக்கு சாபம் கொடுத்தது ஆண்டவா. அந்த காமதேனு சாபம் தான் என்னை வந்து இப்பொழுது உண்டது. தேரை தூக்கினேன். அந்த நிலையிலே அர்ஜுனனிடம் உரைக்க அவன் பானம் எடுக்க கண்ணா காமதேனால் எனக்கு நான்காவது சத்ரு கோவிந்தா கர்ணா ஐந்தாவது சத்ரு யாரப்பா? கண்ணா ஐந்தாவது சத்ரு யார் தெரியுமா? யாரப்பா? தான தர்மத்தை வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருந்தேன் ஆண்டவா. தர்மசாலை மூடும் நேரம் இருக்கிறது, திறக்கும் நேரம் இருக்கிறது. தர்மசாலை மூடினார்கள். அப்பொழுது ஒரு வயதான பிராமணர் கர்ணனை பார்க்க வேண்டும் என்று அழுகிறார். நாளை வாருங்கள் என்று தடுக்கின்றார்கள் காவலர்கள். நாளை வந்து கர்ணனை எப்பொழுது நான் பார்க்க முடியும்? பார்க்க வேண்டும் என்று அழுதார். ஐயா அந்த பிராமணரை உள்ளே விடுங்கள் என்று. உங்களுக்கு என்ன வேண்டும் ஐயா? நேரத்தோடு வந்திருக்க வேண்டும், கவலைப்படாதீர்கள், என்ன கேளுங்கள் என்று. அந்த பிராமண பெரியார் என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டார்? கர்ணா கவசத்தையும் குண்டலத்தையும் தர முடியுமா என்று கேட்டார். கோவிந்தா இல்லை என்று சொல்லாமல் வாளை எடுத்து என் உடம்பிலே இருந்த கவசத்தையும் அறுத்து காதிலே இருக்கப்பட்ட குண்டலத்தையும் அறுத்து தட்டிலே ஆண்டவா குதிரமானது சொட்ட அந்த பிராமண பெரியாருக்கு உதிரத்தோடு அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் வாங்கினார் ஆண்டவா. சற்று நேரத்திற்கு பின்பால் எப்படி நிற்கிறார் தெரியும்? எப்படி நிற்கிறார்? ஐயோ தேவேந்திரனாக என் முன்னே நின்றார். கர்ணா என்னை மன்னிக்க வேண்டும், கர்ணா என்னை மன்னிக்க வேண்டும் அப்பா. நான் வந்தது பிராமணன் அல்ல, குண்டலத்திற்கு அதிபதி தேவேந்திரன். இந்த கவசத்தையும் குண்டலத்தையும் வாங்கி வரும்படி சொன்ன ஆசாமி தெரியுமா? ஒன்றுமே தெரியாதவன் போல் கேட்கிறான். இந்த கவசத்தையும் குண்டலத்தையும் இந்திரா நீ
சென்று வாங்கி வா என்று உரைத்தார். கவசம் இருந்தால் அண்ணா உன்னை போல 1000 ஆண்டவன் வந்தாலும் அந்த அர்ஜுனனை போல 2000 அர்ஜுனன் வந்தாலும் என்னை அசைத்து பார்க்க முடியாது. அதனால ஆண்டாவா எனக்கு 5வது சத்ரு தேவேந்திரன் ஆண்டாவா. 6வது சத்ரு யாரப்பா? அண்ணா எனக்கு 6வது சத்ரு யார் தெரியுமா? யார் ஐயா? கோவிந்தா. கர்ணா இதோ இருக்கிறாளே இந்த பூமாதேவி. இந்த பூமியா தேவியா? எப்படியா? இவள் தாய் இல்லையாண்டாவா? இவளை பேய் என்று சொல்லலாம். அவள் எல்லோருக்கும் தாயாச்சு. என் கண்ணிலே என்ன வைத்தால் தெரியுமா? என்ன வைத்தால்? என் கண்ணிலே சுண்ணாம்பை வைத்தால், அவன் கண்ணிலே வெண்ணையை வைத்தால். கோவிந்தா, அர்ஜுனன் சிரசுக்கு நான் சரி வைத்து குறி பார்த்து விட்டேன். அந்த நேரத்தில் 1 அடி 11 அங்குலம் இடம் கேட்க இவன் மட்டும் இடத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் ஒரே சிரத்தில் அவன் தலை பறந்திருக்கும். கேட்டதும் இடத்தை கொடுத்தால் படுபாவி. அதனால் 1 அடி கீழே போய்விட்டது. நான் விட்டது மகுடத்திற்கு சென்றது. ஆண்டவா, இவளை தாய் என்று சொல்லக்கூடாது ஆண்டவா, பேய் என்றே சொல்லலாம். அதனால் 6வது சத்ருக்குமாக ஆண்டா கோவிந்தா. 6வது சத்ரு பூமாதேவி, முதல் சத்ரு நீ, 2வது சத்ரு என் தாய், 3வது சத்ரு பரசுராமர், 4வது சத்ரு காமதேனு, 5வது தேவேந்திரன், 6வது பூமாதேவி. அண்ணா, இந்த கடைசி நேரத்தில் உன்னை ஒன்று கேட்கிறேன் ஆண்டாவா. என்ன கேட்கிறதோ கேளப்பா. இதுவரை கொடுத்து பழக்கமே தவிர கேட்டு பழக்கம் அல்ல. அந்த ஒரு ஆசை என்ன தெரியுமா? இங்கே காலம் சென்ற தாயார் திரௌபதி போன்ற பெண்ணாய் பிறந்த சென்னம்மாள் என்று சொல்லக்கூடிய தாயார் சிவபதம் அடைந்து விட்டது ஆண்டவா. அந்த அம்மாவிற்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நல்ல இப்பொழுது மோட்சம் கொடுத்து சொர்க்கம் கொடுத்து அந்த குடும்பத்தில் நீ ஒரு தெய்வமாக அமர்ந்து அந்த குடும்பம் அருகம்பிள்ளை போல் வேரூன்றி ஆலமலை போல் அந்த குடும்பம் தழைத்து கரக்கப்பாலும் எடுக்க செல்வமோ பட்டி மாடும் பல சேனையும் ஆண்டவனுடைய மலை வளர்ந்தார் போல் அந்த குடும்பம் வளர வேண்டும். அந்த அம்மாவிற்கும் இந்த கர்ணனுக்கும் இப்பொழுது மோட்சம் கொடுக்க வேண்டும். சொல்லுங்கள். அப்படியே அருள் பலிக்கிறேன் கர்ணா. கேளுங்கள் சபையோர்களே, இதே பாரதமாக இருந்தால் காண்டிபன் வந்து மருகனை விடுவதும், கர்ணன் உயிரானது போவதும், குந்தி அம்மாள் வந்து அழுவதும், பொன்மாலி அம்மன் வந்து தாலி அறுப்பதும் காட்சியாக காண்பிக்கப்படும். இது தனி நாடகம் என்பதால் எங்கள் சிற்றுரையை இதோடு முடித்துக் கொள்கிறோம். இந்த இரவெல்லாம் கண்விழித்து எங்களுக்காக ஆதரவு கொடுத்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் நாடகத்தின் சார்பாக அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.